எங்கள் அம்மாவும் ஒன்று தான் அக்கா. சத்தம் இல்லாமல் பாத்திரம் கழுவுமா? அது எப்படி சத்தம் இல்லாமல் பாத்திரம் கழுவுறது? சத்தம் இல்லாமல் பாத்திரம் கழுவுனா பாத்திரம் தொடச்சி தான் வைக்கணும். கழுவ முடியாதுக்குண்ணா அப்புறம் பரவாயில்ல சொல்லுங்க. நாளை வந்து பாத்திரத்தை தொடச்சி கொடுக்குறேன். எல்லாம் சாப்பிட்டோம். என்ன ஆகும்னா அப்புறம் பாத்திரம்னா சத்தம் போடத்தான் செய்யும். கல்லெடுத்து அடிச்சா நான் அடி விழத்தான் செய்யும். அந்த மாதிரி நான் சண்டை போடுவேன். எங்க வேலையை செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். கேட்குறவங்களுக்கே எப்படி இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் நின்று செய்கிறோமே எங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். இருந்தாலும் இந்த கிச்சனில் இன்னும் நாங்கள் பழகிட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு சகஜமப்பா. தோசையை ஊற்றியாச்சு, முடிஞ்சாச்சு. இது சாப்பிட்ற பொருள் மட்டும் கழுவணும். அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் விளக்கி வச்சுக்கிறேன். நானும் சாப்பிடு. அப்போ இது இந்த தோசைலாம் சாப்பிட்றது 10 மனுஷன் சாப்பிடுவானா? 3 தோசை அப்படின்னு கேட்குறாருக்குண்ணா. அப்புறம் மனுஷன் சாப்பிடுவானா அந்த 3 தோசைய அப்படின்னு திட்டுறாருங்க. நீ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் கொளுத்தி போடுறேன். இதுதாங்க கிச்சன் பாருங்க. அங்கே பாத்திரம் கழுவி வச்சாச்சு. அங்கே பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, கழுவி வச்சுட்டேன். அங்கே இதில் 2 தோசை இருக்கா சாப்பிட்டுவாரு. அதில் சாம்பார் இருக்குது. கீழே பாருங்கள், அங்கே சிலிண்டர் இருக்குது, இங்கே பாத்திரம் இருக்குது. அப்படியே வந்தீங்க அப்படின்னா தண்ணி பிடிக்கிற குடம் தான் இருக்குது. இது எங்கள் கிச்சனு இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ, கம்மலில் மாட்டிக்கிச்சுடா. தண்ணி எடுத்துச்சிங்களா? என்ன செஞ்சுருக்க நீ மட்டும்? ஐயோ, அச்சோ அச்சோ. அம்மா வாங்க வாங்க வாங்க. வெல்கம் அம்மா, வாருங்கள் வாருங்கள். அப்பா அம்மா ஹாய் அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நலமா சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ. டே நவருடா. அவ்வளோ முடிக்க போகிறேன். நல்லா புரியல. என்ன லைட் தெரியல? அவை லைட்டு அங்கடா. நலம் குணா நலம்.